அலைகடலும் கோபுரமூன அலைகடலும் கோபுரமும் மழையாத தேரும் ஆயிரங்கால் மண்டகமோ பூநூல் தரித்த பிராமணன் முக்கோடி களை வளருதை கந்த களை வளருதை கந்த கார்த்திகேய வள்ளி மரவாழ புள்ளிமயில் மீதிலேறி வந்து அருள் செய்வார் முருகா முருகா வழிவேளா கந்த வந்தருள் செய்வார் முருகா முருகா வந்தருள் செய்வார் முருகா அருள் புரிவாய் அதியிட வேதனாத அதியிட வேதனாத அம்பலத்தில் ஆடுமைந்த கோதியிட மாலையர்க்கு கொண்டாமன் மாலை ராமன் ரகுராமன் அந்த இதை மனவாழ அஞ்சனா தேவி வாழ அஞ்சனையா தேவி வாழ அனுமந்தனே முன்னருள்வா தேவி வாழ
கண்ணாடிய சன்னலிட்டான் வேனல் அடிக்கும் என்று வெற்றி வேறா சென்னல் இட்டான் வேனலதடிக்கும் என்று வெற்றி வேறா சன்னலிட்டான் சோப்பு மஞ்சள் சப்ரம் மஞ்சோ சூரியகாண்டி பஞ்சேனையா மஞ்சம் சப்புர மஞ்சம் சூரியகான் பஞ்சி மெத்தையா வடக்கு மத்தை நாற்காலிய நாற்காலிய வடக்கு மத்தை நாற்காலிய மரணம்பு பஞ்சி மத்தையா அதை மரணம்பு பஞ்சி மத்தை பஞ்சி மத்தை நாற்காலியா நாற்காலியா வடக்கு மத்த நாற்காலிய மாதுளம்பு பஞ்சு மெத்தை பஞ்சி மெத்தையா அதரை மரணம்பு பஞ்சி மத்தை பஞ்சி மத்தை வடக்கு மத்தை நாற்காலி மாதளம்பு பஞ்சுமத்தை அமைத்து 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 அந்த மாவுசைக்கு மங்கையான பெண்ணாளுக்கு பெண்ணாளுக்கு ஏழடுக்கு மாளிகை ஏழடுக்கு மாளிகை அமைத்து 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 கைப்பிடிக்க ஒரு தோடி கரம் பிடிக்க ஒரு தோடி வெற்றி கொடி பிடிக்க ஒரு தோடி வெஞ்சாமரை வீசுவதற்கு ஒரு தோழி அன்னம் கொடுக்க ஒரு தோடி ஆடல் பாடுவதற்கு ஒரு தோடி ஆக மொத்தம் 7-8 தோழி பெண்கள் 7 தோழி பெண்களோடு 7 அறைக்குள்ளாக அமர வைத்தான் மந்திரவாதி. ஆமா மகளை பாதுகாப்பா வைத்தான். மகளை அமர வைத்து ஆமா அந்த மந்திரவாதி இருக்கின்ற போதான் என் அண்டவன் மேலத்தரச்சு சுடலை மாடன் மையானம் சென்றானே என் சுடலை மாடன் மையானம் போல சுடலை மாடன் வருகிறார். எங்கே வர்றான்? அந்த அம்மை கன்னிகா குமரி பகவதிகாலுடைய வாசலை வந்து பார்க்கின்ற நேரம் திரவியத்தை வந்து பார்க்கும் நேரத்தில் திரவியமெல்லாம் களவு போயிருப்பதை கண்டான். கண்ணக்கோள் வைத்திருப்பதை கண்டான் என் மேலத்திரட்டு சுடலை மாடன். தாயாரை வந்து பார்க்கிறார். பகவதி பார்த்து என்ன கேட்கிறான்? ஏ அம்மா, அம்மா பகவதியே, என் மாதாவே, அம்மா எந்தாயை பகவதியே, எந்தாயை பகவதி பெரிய மாதாவே, நாயே பகவதியே, எந்தாயை பகவதியே பெற்ற மாதாவே,
தாயே அம்மா பகவதி, எம்ம பகவதியே, அந்த திறமையினால் உன்னுடையதாக இருக்கலாம். ஆம், காவல் என்னுடையது. என் காவலுக்கு ஒருவன் சமர்த்து விட்டான் என்றால் அவனை நான் சும்மா விடுவேனா? அவனை விடுவதில்லை. ஆம், தொடுவதில்லை. அவன் யார் என்று மட்டும் சொல். அப்போதான் கண்டால் அம்மை பகவதியால் மகனை திறவித்து எடுத்தவன் உன்னை விட பெரியவன். அஞ்சு கொச்சி மலையாளம் அதனிடவை கொல்லம் கொச்சி. ஆம், கொல்லங்குச்சி. கொல்லம் கொச்சி கோழி கோடு கொடுகு மலையாள சீமை. சீமை அல்லவா? நந்த முனலூர். சரி. 4 ஜாதியார் விட தெருவீதி. ஆம், தெருவீதி அல்லவா? அதுல இருக்கிறான் மந்திரவாதி பெரும்பிளையன். ஆமா, 400 புலையனுக்கு அவனே நாட்டாம. அவன் அல்லவா உன் திரவியத்தை களவாடி இருக்கிறான். அம்மா அம்மா, அவன் 1000 பிள்ளையனுக்கு அதிகாரி பெரும்பிளையன். ஜனமை உண்டு அடுக்கு சிமிழ் பாடம் உண்டு மகனே. மகனே உண்டு உண்டு அப்பா. அதுவும் இந்த காளி பெரும்பிளையன் மாந்திரத்தரை பெரியவன். பெரியவன் பெரியவன் அல்லவா? பாம்பெடுத்து மேலே போடு வழிகொண்ட தேசமப்பா. தேசம் தேசம். என் மகனே போகாது என்று சொன்ன போது அம்மா எம்மா எம்மா, அவன் மாந்திரமும் நான் அல்லவா, அவன் தந்திரமும் நான் அல்லவா. வாழ்த்தி வரங்கூடம்மா. வண்ணைய பெரும்பு தான் கூடம்மா. வாழ்த்தி நல்ல வரங்கூடம்மா, வாழ்த்தி நல்ல வரங்கூடம்மா, மந்திரவன் தான் கூடம்மா, வாழ்த்தி நல்ல வரங்கூடம்மா, வாழ்த்தி நல்ல வரங்கூடம்மா, அந்த மந்திரவன் தான் கூடம்மா. போற்றி நல்ல வரங்கோடம்மா, போக விடைதான் கோடம்மா, மழைகாலம் போய் வாரே, மழைகாலம் போய் வாரே, மாதாவே விடை கொடம்மா, மலையாளம் போய் வாரே, மலையாளம் போய் வாரே, மாதாவே விடை கொடம்மா. நான் மழைகாலம் போய் வருகிறேன், மாதா விடை கொடு என்று சொன்னார். சொன்னபோது மேட திரட்டி சுடலை ஆண்டவன் சொன்னபோது சொன்னபோது அம்மை கண்டால் அந்த மாந்திரவாதி கொட்டத்தில் அடக்க பிறந்தவன் நம்பிள்ளை அல்லவா, பிள்ளைதான் நம் மகன் அல்லவா. அப்பா மழைக்காலம் போ வேண்டாம் என்று சொல்லல. சரி. ஆணை கண்டா அலட்டாத, பெண்ணை கண்ட பேசாத, பெண்ணை கண்டா பேசிடாதே, ஏறிட்ட கூட எடுத்து பார்க்காத, வாழ்த்தி வரம் கொடுத்து அனுப்புகிறாள். அனுப்புகிறா அனுப்புகிறா என் அம்மை பகவதா தேவி வாழ்த்தி வரங்கள் வாங்கி வாங்கி என் ஆண்டவன் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாத சுவாமியை கண்டு மாமாவை வணங்கி, மாமா மாமாவை அடிபணிந்து தென்றலிட்டு மாமா கிட்ட 3 பொருள் கேட்கிறான். நான் மலையாளம் போகிறேன், ஆமா உங்க கையில் இருக்கிற சீங்குழல் ஒரு மகிழி குழலாகவும், அம்மா அந்த சக்கரம் ஒரு பாம்பு குடையாகவும், கூடையாகவும், அந்த அனந்தன் என்ற பாம்பு ஒரு தலை பாம்பாக வேண்டும் 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 என்று சொன்ன போது மருமகனை இந்தாருங்கள், அம்மா பிடியுங்கள். வைத்துக் இந்த மருமகன் கட்ட பொருள் எல்லாம் கொடுக்க கொடுக்க மாயாண்டி அந்த பொருளை வாங்கினார். ஒரு சுரூபம் எடுக்கிறார். அப்படி என்னென்ன சுரூபம் எடுக்கிறா? பாம்பாட்டும் சித்தனாக, பாம்பாட்டு சித்தன் போல் பழைய கல்லூரிக்கு பேரனாக அடேங்கப்பா வடிவம் கொண்டு கருத்த ஒரு மாறி தோழில் போட்டு உத்தமரசு தோழிலை போட்டு என் ஆண்டவன் மாயாண்டி மலையாள சீமையில் சீமையில் 4 தெருவிலை வந்து சுத்தி பார்த்து நந்தம்படல் ஊரில் வந்து 4 தெருவை சுத்தி பார்க்கின்ற போது ஒரு வீடாட்டு பக்கத்துல இல்ல. உத்தமரசு எடுத்து இப்படி ஊரை சுத்தி ஒரு பறையோசி அடித்தார். பறை 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 அடித்தார். அதாவது ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், என்ன நந்தம்பூனர் ஊரிலே பாம்பாட்டு சித்தன் வந்திருக்கிறேன், வந்திருக்கேன், பாம்பாட போல. சரி, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், என் பாம்பாட்டத்தை கண்டு ஏதாட்டு தாருங்கள் தாருங்கள். என் நாட்டிலே பஞ்சம்,
என் ஊரிலே பஞ்சம் பஞ்சம் பிழைப்பதற்கு வந்திருக்கிற சொன்ன போது புலையர்களும் புலை மாதர்களும் கூட்டம் கூட்டமாக சரி அங்கு வந்திருக்கின்ற நேரம் நேரத்தில் புலை மாதர்கள் ஒரு புறம் சரி புலையர்கள் ஒரு புறம் ஒரு புறம் அமர்ந்திருக்க நேரம் நேரத்தில் என் ஆண்டவன் வாயாண்டு சுடலை சுடலை அந்த புலையர்களை மயக்க வேண்டும். எப்படி எப்படி மயக்கிறான்? பெரும்புலையன் வர வேண்டும். அம்மா அந்த புலர்ச்சி வர வேண்டும். வர வேண்டும். புலர்ச்சி பெற்ற மகளும் வர வேண்டும். வர வேண்டும் அல்லவா? என் ஆண்டவன் வாயாண்டி அப்படியே பாம்பாட்டு சுத்தனாகவே மாறி மாறி பாம்பாடுகிறார். எப்படி எப்படி நாடுகிறான்? அழைப்பாம்பே விளை அழைப்பாம்பே அடைப்பாம்பே விலை அடைப்பாம்பே அடைப்பாம்பே விளை அடைப்பாம்பே விளை அடைப்பாம்பே ஆனந்தம் கண்டோம் என்று அழுப்பாம்பே பாம்பே விலை ஆடாய்பாம்பே ஆனந்தோம் கன்றோம் என்று ஆடுபாம்பே பாம்பே தெளிந்து தெளிந்து விளை ஆடுபாம்பே தெளிந்து விளை ஆடுபாம்பே ஆடுபாம்பே அவனங்க அடகிலே குஞ்சு
அடியும் பாண்டோ அத ஓட்டுக்கு ஆகாதென்று அடுப்பாம்பே அடுபாம்பே நெளிந்தாடுபாம்பே விளையாடு பாம்பே விளையாடு பாம்பே பாம்பே இருவர் மனுஷேத்திட ஒருவர் வந்த இருவர் மனுஷேத்திட ஒருவர் பண்ணே இறைந்தும் மாதம்மா வைத்த சொல்லை அருமையா இருப்பினும் அந்த சோலை அந்த சோலை காசுக்கு ஆகாதென்று அடுப்பாம்பே விளையாடு பாம்பே விளையாடு பாம்பே விளையாடு பாம்பே விளையாடு பாம்பே பாம்பே ஆ சந்திரனை சூரியனை தானை திண்டினார் சந்திரனை சூரியனை தானே தானை தீண்டினா சந்திரனுக்கு திருக்கழுத்தில் ஆபரணமானா கட்ட குழல் பார்வதிக்கு கங்கணமான கட்டை குழல் பார்வதிக்கு மங்களமான கரவாமை இருந்து வெல்ல அடுப்பாம்பே விளையாடு பாம்பே நெளிந்தாடு பாம்பே விளையாடு பாம்பே நெளிந்தாடு பாம்பே ஆ இப்படி பம்பாடுகின்ற போது பிள்ளையர்கள் பிள்ளை மாதர்கள் தான் கண்டார்கள். அடேங்க அப்பா ஒரு நச்சுள்ள நாகத்தை வச்சு என்னமா ஆட்டுதான். இந்த நாகப்பாம்பை வச்சு இப்படி ஒரு பம்பாட்டி இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அவங்க தாத்தா கூட இப்படி பாம்பு ஆடுனது கிடையாது. அப்படி அழகாக பார்க்கின்ற போது பெண்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? தண்ணிக்கு வார பெண்கள் தபசம் கொண்டு போடுகிறார். ஆமா, நீராட வார பெண்கள் நின்று தவசம் போட்டு நின்று அழகாக நெல் தபசம் போடுகிறார். போடுகிறா கால் சக்கரம், அரை சக்கரம், முக்கால் சக்கரம், முழு சக்கரம். ஆமா, காத்துட்டு அரை துட்டு முழு துட்டு ஓட்டனா அக்காலத்தில் உண்டு அல்லவா? எனக்கு தெரிஞ்ச 5 பைசா உண்டு. என்னப்பா? எனக்கு தெரிஞ்ச 5 பைசாக்கு முட்டாய் வாங்கியிருக்கேன். இருக்கலாம் அல்லவா? ஆமா. அதே போல் வாங்குகின்ற போது ஒவ்வொரு முகமாக பார்க்கின்றார். பாக்குறா, களவெடுத்தவன் வந்திருக்கிறானா? அப்ப நான் பிள்ளையனும் வரவில்லை, பிழைச்சியும் வரவில்லை, பிழைச்சி விட்டு மகளும் வரவில்லை. அந்த மாவுசைக்கும் வரலையே. எங்க இருக்கிறார்? எங்கனா இருக்கிறான்? 7:30க்குள்ளாக இருக்கிறதை கண்டார் ஆண்டவன். எடுத்தால் ஒரு கோலம். என்ன 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 சுருவெடுக்கிறான்? மாயன் சுடலை வழி அவதாரம். அம்மா, அவர் எடுக்கின்ற சிறுவத்தை கண்டால் ஆம்,
ஆண்டி பரதேசி ஆமா பண்டாரம் பண்டார கிழவன் 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 அல்லவா அப்படி அழகாக திருவோடு ஏந்தி ஆமா காவி உடை உடுத்து கழுத்துல உத்தராட்ச மாலை போட்டு கக்கு கற்கண்டு இருமே கொண்டு கரவாய் முறை தள்ளி கொண்டு திருவோடு ஏந்தி கொண்டு தெருவோடு வாரான் அப்படி காசி கடதோறும் அழகாக வருகின்ற போது அம்மா கடை தெருவிலேயே வருகின்ற போது காசி கடை காசி வாங்கினார் தோசை கடை தோசை வாங்கினார் ஏன்னா தோசை கடன் இருக்கு இட்லி கடன் இருக்கு அது என்னன்னா காசு கடை அதான் தங்க கடை ஓ வட்டி கடை வட்டி கடை அங்க போய் அம்மா அங்க காசு தானே கிடைக்கும் அங்க தங்கத்தையா கொடுப்பாங்க அங்க காசு தான் கிடைக்கும் அம்மா அதான் தோசை கடையில் தோசை ஆப்ப கடையில் ஆப்பம் இட்லி கடையில் இட்லி என்னென்ன கிடைக்குமோ வாங்கிட வேண்டியதானே வருகின்ற போதும் ஆபத்துக்கு பின்னால் அரண்மனைக்கு வருகின்ற போது 7 வாசல் அப்பா 7 அரங்கு கட்டி அதுல 7 வாசல் விட்டுருக்கான் அரண்மனைக்கு அழகாக அங்க ஒரு வாசலை பார்த்தா அடுத்த தெருவில் இன்னொரு வாசல் பின் வாசல் அவ்வளோ பெருசாவா இருக்கு அரமனை கேட்க வைப்பேனு அவர் களவெடுத்தவரால கண்ணை மட்டும் கட்டியிருக்கிறார் அந்த இடத்துல ஆண்டவன் வாயாண்டி அமுது எப்படி கேட்கிறார் எப்படி நான் கேட்கிறா ரொம்ப தாழ்வாக அதுக்கும் கீழே அதுக்கும் கீழே இறக்கமாக இறக்கமாக ரொம்ப இறக்கமா இறங்கிட்டியப்பா சிரிப்பாயிட்டு ஆண்டவன் அழகா அமுது கேட்கிறார் எப்படி நான் கேட்கிறா அன்னம் போடு அன்னம் போடு அன்னம் போடு அன்னம் போடு ஆண்டியான கிழவனுக்கு அமது போடு அமது போடு அன்னம் போடு அன்னம் போடு அன்னம் போடு அன்னம் போடு எம்மா அன்னம் போடு அன்னம் போடு எம்மாருங்கிலியே அமது போடு அமது போடு நீயும் அமது போடு எம்மா அன்னம் போடு அன்னம் போடு பொலை மகளே பிச்சை போடு பிச்சை போடு பிச்சை போடு அம்ம பிச்சை போடு பிச்சை போடு அம்மா பெண்ணே எம்மா எம்மா ஏ அண்ணம்மா அப்படி அன்னம் அன்னம் என்று கேட்ட போதான் அந்த ஏழைக்குள்ளாக இருக்கிறாளே மாவுஷக்கு பெண்ணால் காதலே விழுந்து அந்த ஓசை காதலே கேட்டு ஏ செங்கமலம் ஏ கமலம் வாசலை போய் பார் என்னக்கா வாசல்ல திடீர்னு போய் சொல்லுது என்ன யாரோ ஒரு ஆண்டி வந்திருக்கிறார் பரதேசி வந்திருக்கான் அது உண்மையிலேயும் ஆண்டிதானா இல்ல வேற யாரும் என்னை பார்க்க வந்திருக்காங்களா வேற யாருமா தெரியணும்ல யார் என்று பார்த்து வா பார்த்து வா ஆண்டி கிழவன் அமுது கட்டு வந்திருக்கிறது அழகாக செங்கமலம் தாசியால் பார்க்க வருகின்ற நேரம் நேரத்தில் நாயின் சுடலை மேலத்திரட்டு சுடலை பண்டாரத்துக்கு எப்படி இருக்கிறான் ஆண்டவன் அழகாக செங்கமலம் தாசி வரும்போது பாஷாங்கமா கந்தப்பாய கீழே வரிச்சு ஆமா நல்ல புது பாய் கக்கு கக்குன்னு இருமி ஆமா இருமி கொண்டு
போ போங்கு கடை உனக்கோ எனக்கென்று துடி துடிக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு. ஆமா, எலும்புக்கும் சதைக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு தெருப்பு இருமுறாருன்னா அது 10 புழு வருது. அந்த அளவுக்கு உள்ள சளி சளி புல்லா. ஆமா, பிடியா அடிச்சாருல்ல. ஆமா, அதனால் கக்கு கக்குன்னு இருமுதாரு மூச்சு நிக்க மாட்டுது. ஆமா, அதனால் மாவுசைக்கு பின்னால் தோழி பின்னால் வந்தாலே செங்கமலம். அக்கா மாவுசைக்கு ஆண்டு கிழமை ரொம்ப வயதானவன், 90 வயது கிழமை. உன் கையினால கொண்டு அமுது போடு என்று சொன்ன போது அக்கா போக்கா போப்போ. எங்க அப்பா அரமனை வெட்டி வர எங்கும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அக்கா மாவுசைக்கு என்ன இந்த அரமனையில் உங்க அப்பா உன்னை பாதுகாப்பா வைத்து இருக்குது எதுக்காக? எதற்காக? ஒரு ஆடவன் கையில் பிடித்து கொடுப்பதற்கு தான். உண்மைதான். எம்மா என்ன என் மாம மகனா அத்தை மகனா யாரும் தெரியாது. இல்லம்மா, இது பழுத்த பழம். அப்படியா? ஆமா, பண்டார கிழவன். உன்னை நம்பி போகலாம், அழகா போகலாம். ஆண்டிக்கு பிச்சை போட்டா உடனே அரசன் வந்து சேரும். வண்ணனார் வெட்டி எடுத்தால் வாரினால் தேனும் தினமாகும். தகட்ட உருட்டினா உருட்டி பரட்டி எடுத்து அழகாக அந்த அருமை பெண்ணால் மாவுசைக்கு பெண்ணால் ஆண்டிக்கு அன்னம் கொண்டு வருகிறார். அப்படி அன்னம் போல நடந்து அப்படி வாரா. அப்படி ஜல் ஜல் அப்படி வரல. அப்படி நடந்து வருகின்ற பெண்ணால் கண்டபோது மாயாண்டி பார்க்கிறான். அவன் முன்வாசல் வருவார் அல்லவா, இவர் பின்வாசல் வரார். முன்வாசல் வர போது பின்வாசல் வருவாரா, முன்வாசல் வர போது பின்வாசல் வருவாரா. பின்வாசல் வந்தல்லவோ பிச்சை என்று கேட்பாரா, பின்வாசல் வந்தல்லவோ பிச்சை என்று கேட்பாரா. அம்மம்மா பெண்ணவளே 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 அமது அழித்திடுவா எனக்கு அமது அம்மா அழித்திடுவா அம்மா பெண்ணவளே நம்ம பெண்ணவளே அமது கொண்டு போட்டிடுவா அமது கொண்டு போட்டிடுவா கண்டால் மாவூசைக்கு கட்டழகி ஏது செய்வா, கண்டாலே மாவூசைக்கு கட்டழகி ஏது செய்வா. முன்னே போன பின்னு வாரா, பின்னே வந்தா முன்னே வாரா, முன்னை போன பின்னே வாரா, பின்னை வந்தா முன்னே வாரா. முன்னும் பின்னும் போகும்போது கண்டாளை மாவூசைக்கு, முன்னும் போகும்போது கண்டாளை மாவூசைக்கு. ஏதாத்த ஏகிழவா என்ன வச்சு கேளு பிள்ளை, கிழவா என் வார்த்தை கேட்டிடுவா. அன்னத்துக்கு வந்தவரே அங்குமுங்கும் போகலாமா, அன்னத்துக்கு வந்தவரே அங்குமுங்கும் போகலாமா. சோறு கட்டு வந்தவரே சுத்தி வரலாமோ, சோறு கட்டு வந்தவரே சுத்தி வரலாமா. இரணம் கேட்டு வந்தவரே வந்தவரே